Hello students, welcome to Tangi Shwadi channel. Dada unga Tangi Shwadi பேசுறேன். When you receive a gift, you all feel happy and loud when you received a gift from your parents on your birthday. But what if the parents are in another city and send a letter instead? A letter of blessing is more valuable than a gift. So, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் நம்ம பர்த்டே அன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாக்கா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும் தானே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணும்போது அதோட இம்பார்ட்டன்ஸு, அதோட ஒரு வேல்யூ நமக்கு தெரியுது. கிஃப்டோட வேல்யூ கூடாது, அந்த அன்போட வேல்யூ நமக்கு தெரியுது, லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வேல்யூ தெரியுது. அதனால அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, நீங்கள் இன்னொரு ஊரில் இருக்கீங்க. அப்படிங்கிறம்போது அவங்க ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, அவங்க உங்களை வந்து ப்ளஸ் பண்ணி வாழ்த்தி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அப்போ அந்த லெட்டரோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும், அது அந்த கிஃப்டோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.1 Let us read the text. In 1930, India was not free. Many of our leaders were imprisoned by the British. While in Naini prison, Pandit Jawaharlal Nehru wrote this letter to his daughter Indira on her 13th birthday. Let's find out what he wrote to her. 1930 பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து பிரிட்டிஷ்னால், ஏன்னா அப்போ பார்த்தாங்க பிரிட்டிஷ் தான் நம்மளை இந்தியாவை ரூல் பண்ணிருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய லீடர்ஸை வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அப்போது இந்த நைனி ப்ரிசனுங்கிற ஒரு ஜெயில் இருக்குது, நைனி ப்ரிசன். அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், பார்ப்போம், அனுப்பிச்சி விடுங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவர் யாருன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஆன வாட்டி நம்மளோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்போ வந்து ஜெயிலில் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணு 13 வயசு பொண்ணு இந்திரான்னு பேர், அவங்களோட பர்த்டேக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க. இந்த இந்திராங்கிறவங்க தான் பெரியவங்களாக என்ன ஆனாங்க, இவங்களும் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அவங்க தான் இந்திரா காந்தி. ஓகே, கீழே பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட ஃபோட்டோ போட்டிருக்கு. சென்ட்ரல் ப்ரிசனில் இருக்கார், நைனியில் இருக்குது அந்த சென்ட்ரல் ப்ரிசன். October 26, 1930 எழுதுறாரு. மை டியர் இந்திரா, ஆன் யுவர் பர்த்டே you have been in the habit of receiving presents and good wishes. Good wishes you will still have in full measures. But what present can I send you from Naini prison? My presents cannot be very material or solid. They can be of the mind and spirit, things that even the high walls of prison cannot stop. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, மை டியர் இந்திரா, அவங்க பொண்ணு இந்திராவை சொல்லி, நான் வந்து உனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் நல்ல ஒரு இது கிஃப்ட்டு கொடுத்து பழக்கி வச்சுருக்கேன், கொடுத்துட்ருந்தேன், என் விஷஸும் கொடுத்துட்ருந்தேன். பட் என்னோடய குட் விஷஸ் எப்பயுமே உங்ககிட்ட இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நான் உனக்கு என்ன ப்ரெசென்ட் கொடுக்க போகிறேன், ஏன்னா நான் இப்போ நைனி ப்ரிசனில் இருந்து உனக்கு என்ன ப்ரெசென்ட் கொடுக்க முடியும், நானும் அங்கே நேரில் இருக்க முடியாது. ஸோ இந்த மைண்டு, என்னோடய மனசும் சரி, என்னோடய சூல் ஆத்மாவும் சரி, இந்த செவுறு, இந்த 4 செவுறு வந்து அது தடுக்காது, அது எப்பயுமே உனக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. You know, sweetheart, how I dislike sermonizing and doling out good advice. I have always thought that the best way to find out what is right and what is not wrong, what should be done and what should not be done, is not by giving a sermon, but by talking and discussing, and out of discussions sometimes a little bit of truth comes out. I have liked my talks with you, and we have discussed many things, but the world is wide, and beyond our world lie other wonderful and mysterious worlds. None of us need ever be bored or imagine that we have learned everything worth learning by become very wise. என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க பொண்ணை கொஞ்சிட்டு, ஸ்வீட் ஆர்ட்டுன்னு கொஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, உனக்கு தெரியுமா, ஏன்னா
எனக்கு அதாவது ஜவஹர்லால் நேரு அவரை சொல்கிறாரு, எனக்கு வந்து மற்றவங்கள ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதும் எது ரைட்டு எது கரெக்டுங்கிற விஷயத்த வந்து சொல்கிறதுலையும் எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதும் பழக்கம் இல்லை. ஆனால் உட்கார்ந்து ஒரு விஷயத்த வந்து உட்கார்ந்து மனசார பேசும்போது அதுலேருந்து ஒரு சில உண்மைகள் வெளியே தெரிய வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்கிற உலகம் மட்டும் உலகம் கிடையாது, வேற ஒரு உலகமும் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து நம்ம வந்து அதனால் இந்த உலகத்தில் வந்து போர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நாம் நல்லவங்களாக இருக்கும்போது அந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நல்லபடியாக வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் am I to do then? A letter can hardly take the place of talk. At the best, it is one-sided affair. Imagine that I have made a suggestion to you for you to think over, as if we really were having talk. அவர் என்ன சொல்றது, ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இந்த லெட்டர் தான் எழுத முடியும், இந்த லெட்டர் மூலமாக பேச முடியும். இது ஒரு பக்கம் பேச்சு தான், ஏன்னா நேரில் உட்காந்து பேசும்போது ரெண்டு பேர் பேசுவோம். இது வந்து ஒரு சைடு நான் நினச்சது தான் பேச முடியும், நான் நினச்சது தான் சொல்ல முடியும். ஸோ நீ இந்த மாதிரி நினச்சிக்கோ, என்னன்னாக்கா நான் வந்து நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த லெட்டர் படிக்கும்போது நினச்சிக்கோ அப்படிங்கிறாரு. In history we read the great periods in the life of nations, of great men and women. Do you remember how fascinated you were when you first read the story of Jeanne d'Arc and how your ambition was to be something like her? Ordinary men and women are not usually heroic. They think of their bread and butter, of their child, of their household worries and the like. But at times comes when a whole people become interested in a great cause. Then history helps even simple, ordinary men and women to become heroes. Great leaders have sometimes in them which inspire a whole people and makes them a great deed. In India, a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. So, but at the time comes when the whole people become interested in a great cause, then the history helps even simple, ordinary men and women become heroes. Great leaders have something in them which inspires the whole people and makes them to do great deeds. In India, a great leader full of love for all who suffer and eager to help them has inspired our people to great actions of noble sacrifice. He has helped to make the starving and the poor and the oppressed free and happy. ஸோ இந்த பேராகிராஃபில் பண்டிட் ஜவஹர்லால் என்ன சொல்கிறாருனாக்கா, இன் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம வரலாறில் படிச்சிருக்கோமா, அதாவது இந்திரா காந்திகிட்ட அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, நம்ம வரலாறில் படிச்சிருக்கோமா, நம்ம நேஷன் நம்மளோட நாடு பார்த்திங்கனாக்கா நிறைய கிரேட் மென் அண்ட் விமென் வந்து உருவாக்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீ, அதாவது இந்திரா பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கை படித்த, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஜேன் டி ஆர்க் அப்படிங்கிறவங்களோட ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, அதை பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகிட்டு உனக்கு ஒரு ஆம்பிஷன் வந்துச்சு, நீ அவங்க மாதிரி தான் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாட்டில் பார்த்தோம்னாக்கா ஆர்டினரி மென் அண்ட் விமன் வந்து எல்லாரும் ஹீரோ ஆகிறது இல்லை. அவங்களோட சாப்பாடு, டெய்லி சாப்பாடு, அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களோட வீட்டை கவனிக்கணும், இந்த மாதிரி அவங்களோட கவலைகள் இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சமயம் வரும், அது என்னன்னாக்கா ஒரு பொதுவான பெரிய ஒரு விஷயம் நடக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும்னாக்கா இந்த சாதாரண மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, இந்த சாதாரண ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதாவது மென் அண்ட் விமன் வந்து ஹீரோவாக மாறிடுவாங்க. அதே மட்டும் கிரேட் லீடர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களெல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் லீடர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆட்டம் இந்த இந்தியாவில் இருக்க கிரேட் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அன்பாலையும் பார்த்தீங்கன்னா
யாருக்கு வந்து என்ன நீடு இருக்கோ, அதாவது ரொம்ப தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கிரேட் இந்தியன் லீடர்ஸ் எல்லாமே மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கனாக்கா, சாப்பாடு இல்லை புவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே ஆட்டம் அவங்க வந்து சந்தோஷத்தை பரப்புகிறாங்க, ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸுக்கு tanglishwadi@gmail.comக்கு மெயில் அனுப்பிச்சுடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க.